ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம திண்டில் சாஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் வந்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவு 1 கப்பும் மஞ்சள் 1 கப்பும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நான் உடம்புக்கும் தலைக்கும் 2 போல் எடுத்துருக்குறேன். அதை 2யும் ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணி அதை பாருங்கள், இப்படி வந்து பிள்ளையாரோட உடம்புக்கும் தலைக்கும் நான் எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து திண்டு, இது வந்து காலி பெயிண்ட் டப்பா, அதுலேயும் நான் மஞ்சள் அப்ளை பண்ணியிருக்கேன் மேலே ஃபுல்லாக. இது வந்து பிள்ளையார் வந்து இதில் தான் சாஞ்சு உட்கார்ற மாதிரி நான் செய்ய போகிறேன். மஞ்சள் இது பெயிண்ட் டப்பா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிள்ளையாரோட உடம்பு தலை இருக்குது. அதுக்கு வந்து இப்போ நான் கை வந்து ஒரு கையை வந்து அப்படி தலையில் முட்டு கொடுத்து திண்டில் சாயிற மாதிரி நான் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். அதே மாதிரி தான் நான் கழுத்தும் ஒட்டியிருக்கிறேன். இப்போ கையும் அந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அது பிள்ளையாரோட தந்தம், அதையும் பாருங்கள் மெரிச் பண்ணி விட்டேன். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக அழகாக ஒட்டிக்கும். பாருங்கள், மூக்கு பகுதி வந்து அழகாக ஒட்டியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து காதுக்கு வந்து லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துருக்குறேன். அதையும் அதே மாதிரி பிளேயரோட காதில் வச்சு லேசாக தண்ணி தொட்டு, ஃபெவிக்காலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், தண்ணி தொட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலே அது அழகாக ஒட்டிக்கும். பாருங்கள், திண்டில் இப்படி தலையில் கையை வச்சுட்டு சாஞ்சு உட்காந்துருக்குற மாதிரி இப்போ நான் ரெடி பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிறது வந்து கால், பிள்ளையாரோட முன்பக்கமாக ஒரு காலை வந்து மடக்கி இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி காலையும் அந்த உடம்பு பகுதியோட லைட்டாக தண்ணி தொட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா பாருங்க, பிள்ளையார் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம வைக்கிறது பிள்ளையாருக்கு இன்னொரு கால் இப்படி வச்சு முன்பக்கம் வச்சு உட்காந்துருக்குற மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிள்ளையார் பார்க்கவே அழகாக இருக்கார். எவ்வளோ அழகாக ஸ்டைலாக உட்காந்துருக்காரு பாருங்கள் பிள்ளையார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். அடுத்தது கை, இன்னொரு கையை அவரோட முட்டியில் இப்படி நீட்டிட்டு உட்காந்துருக்குற மாதிரி பண்ணுறேன். கைக்கு லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி தண்ணி தொட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா உடம்போடு அழகாக ஒட்டிக்கும். பாருங்கள், பிள்ளையார் வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உட்காருவார். நெக்ஸ்ட்டு இது வந்து வேஷ்டிக்காக ஒரு சின்ன பீஸை வந்து அதில் வந்து ஓட்டிட்டு அதில் வந்து நான் வந்து இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். வேஷ்டி வளைவாக இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்புக்கு நான் வந்து இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். நம்ம வீட்டில் வைக்கிறதுனாலுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கம் இந்த காலுக்கும் வேஷ்டியில் வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துருக்குறேன். அடுத்தது நம்ம செய்ய போகிறது கிரீடம். பாருங்கள், கிரீடமும் ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். இப்போ வந்து நான் கண் வந்து பேப்பரில் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதை வந்து நம்ம தண்ணி தொட்டு ஒட்டினாலே போதும், ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு விபூதி வச்சு நடுவில் வந்து ஒரு குங்குமம் வச்சாச்சு. விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், விநாயகர் வந்து அழகாக ரெடியாகி உட்காந்துருக்குறாரு. இப்போ வந்து இன்னும் ஒரு காது நம்ம வைக்கல, அந்த காதை வந்து இப்போ வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் விநாயகர் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டார். பாருங்கள், எவ்வளோ அழகாக திண்டில் சாஞ்சு உட்காந்துருக்காரு. இப்போ நான் பூநூல் ஒன்று போட்டிருக்கேன் விநாயகருக்கு. வேறு அலங்காரம்லாம் உங்களோட விருப்பம் தான். என்கிட்ட குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால
பச்சை கலர் வந்து 2 காதுக்கும் தோடு மாதிரி போட்டிருக்கேன். கிரீடத்தில் ஒன்று ரெட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஒரு செயின் ஒன்று போட்டிருக்கேன் பிள்ளையாருக்கு. அவ்வளோதான், விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார். நீங்களும் இந்த மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.